ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டிலிங்க ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. இது நம்ம வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ரெகுலராக ரொட்டீனாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. உங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க் இல்லைன்னா நீங்கள் இது சும்மா இந்த ஃபிஷ்ஷஸோட கலர்ஸு அது மூமெண்ட்டு அதை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை வந்து உங்கள் வீட்டில் ஃபிஷ் டேங்க் இதுன்னா நாங்கள் எப்படி வாஷ் பண்ணுவோங்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப சின்ன ஃபிஷ் டேங்க்குங்க, பெருசு இருந்தது, அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோங்க. அதை வந்து மேலே வச்சுருந்தா அதில் செடியெல்லாம் வச்சுருந்தோங்க. அப்புறம் அது ரொம்ப நாள் கழித்து வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டோங்க. அதில் செடியும் வைக்கல. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேங்கை மோட்டரை ஆஃப் பண்ணிவிட்டுங்க, ஃபிஷ்ஷஸை எடுத்து ஒரு சின்ன பக்கெட்டில் விட்டுருக்கேங்க. இந்த பூனைக்குட்டிங்க பாருங்கள், அவனுங்களை எப்படி வந்து உள்ளே இருக்கவங்க வெளியே வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வரிசையாக வந்து ஒவ்வொருத்தராக பார்த்துட்டே இருக்காங்க. ஒருத்தன் பாருங்க அதுலேருந்து கை விட்டு பிடிக்க போகிறானா. அப்புறமா அதில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துட்டுங்க. எவ்வளோ அழுக்காக இருந்தது பார்த்தீங்களாங்க. அது வந்து என்னாச்சுன்னா நம்ம ஒரு வாரமாக கழுவலைங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து 10 டேஸ்க்கு ஒரு தடவை கழுவுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா பழைய ஸ்டோனை வந்து ஃபிஷ் டேங்க்கில் இருந்தது அப்படியே வாஷ் பண்ணாமல் போட்டுட்டேங்க. அதனால் வந்து நிறைய அதில் அழுக்கு ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால தான் சீக்கிரம் கழுவுறதா இருக்குங்க. இப்போ நல்லா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சோன்னே இப்போ கொஞ்சம் டேங்க் வந்து நல்லா க்ளீனாக இருக்குங்க. இப்போ அடிக்கடி க்ளீன் பண்ணுறதில்ல. இப்போ வந்து புது நார் ஒன்று எடுத்துட்டுங்க, அது எந்த சோப்பும் டிட்டர்ஜென்ட்லாம் எதுவும் போடாமல் சும்மா புது இதை வந்து நல்லா டேங்க்கை வந்து வாஷ் பண்ணிட்டுங்க. அதே மாதிரி அதில் இருக்க ஸ்டோன்ஸையும் ஃபுல்லாக நல்லா வந்து கை போட்டு அலசிங்க எடுத்து மாற்றிடணுங்க. இப்போ இந்த 2 ஸ்டூலில் அந்த ஸ்டூலில் தான் இருந்ததுங்க. இப்போ வந்து நம்ம இந்த உயரமான ஸ்டூலில் மாற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக இதில் வச்சுருக்கோங்க. இந்த டேங்க் வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினோங்க. இது அப்படியே செட்டாக வந்து தராங்க, மோட்டருங்க, அப்புறம் இந்த டேங்க்கு, இது எல்லாமே நமக்கு வந்து செட்டாக கொடுத்துறாங்க. லைட்டும் அதுலேயே இருக்குங்க. நம்ம தனியாக வந்து லைட்டெல்லாம் வாங்க வேண்டியதில்லை. இது அப்படியே செட்டாக மோட்ரு, இந்த ஃபில்டரு, அப்புறம் மேலே வந்து லைட்டுங்க. இது டேங்க்கோட இது வந்து ஃபைபர் டேங்க்குங்க, கிளாஸ் இல்லை, அதனால் வெயிட் இல்லைங்க. நம்ம ஈஸியாக வந்து அதை எடுத்துகிட்டு போய் நான் சிங்கில் கிச்சனில் தான் வச்சு வாஷ் பண்ணேங்க. அந்தளவுக்கு வந்து இது நம்ம ஈஸியாக தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்குங்க. எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வந்து இந்த ஃபில்டர் போட்டிருக்கேங்க. நான் இந்த அது என்ன பண்ணுதுன்னா அந்த மோட்டர் வந்து சக் பண்ணி தண்ணியை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்க தவிர்த்து இது வந்து ஃபில்டர் பண்ணலைங்க. அதுக்காக தான் வந்து டேங்க் வந்து ரொம்ப அழுக்காயும் இருக்கும்னு நினைக்கிறேங்க நான். அப்புறம் இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் அடிஷ்னலாக வாங்கி போட்டிருக்கோங்க. கீழே வந்து இது மாதிரி ஒரு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக நம்ம அவங்க மீன் குட்டிங்களோட ஸ்டூல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஆகி போயிட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து கீழே வந்து இதுக்கு அடியில் போய் நின்றுடுங்க. அதனால இது ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எப்போவுமே இந்த ஸ்டோன்ஸை வந்து அடுக்கணும்னா கழிவுகள் கூட போய் அடியில் நின்றுடுங்க. இந்த கழிவுகள்லாம் வந்து அந்த கீழே நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு ஃபில்டர் மாதிரி பிளாஸ்டிக்கில், அதில் வந்து போய் நின்றுடுங்க, ஸ்டோன்ஸில் தங்காதுங்க. அதுக்காக தான் நம்ம அது ஒன்று வச்சுருக்கோங்க. அது வச்சுட்டு இப்படி வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வச்சோம்னா நமக்கு இன்னும் வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து டேங்கை கழுவ வேண்டியது இல்லைங்க. இப்போ வந்து அந்த கலர் கோலி குண்டு, அப்புறம் கொஞ்சம் கலர் பீட்ஸு இதெல்லாம் போட்டுட்ருக்கேங்க. இது சும்மா கலருக்காக போடுறதாங்க. இது எந்த ஸ்டோன்ஸுமே புதுசாக நாங்கள் வந்து வாங்கலைங்க. பழைய ஃபிஷ் டேங்க்கில் இருந்ததை தான் எடுத்து வச்சுருந்தோங்க. அதை தான் இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டிருக்கோங்க. அப்புறமா இது மாதிரி ஒரு வடியோ இல்லை வந்து ஏதோ ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ணோம்னா டேங்க்கில் எப்போவுமே டேங்க்குக்கு அந்த நம்ம அடுக்கியிருக்க ஸ்டோனும் நகராதுங்க. அதே மாதிரி டேங்க்குக்கு டைரெக்டாக போய் இந்த தண்ணியோட ஃபோர்ஸும் அடிக்காதுங்க. அதனால் பிரேக்கேஜ் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இது மாதிரி மெத்தடுங்க. இது ஒரு 15 லிட்டர்ஸ் கிட்ட வந்து தண்ணி பிடிக்குதுங்க. இது செட்டாகவே அப்படியே லைட்டு, இந்த மோட்டரு, அப்புறம் வெளியில் வர ஓஸு எல்லாமே சேர்த்து நமக்கு செட்டாக தான் கொடுக்குறாங்க. சரவணா ஸ்டோர்ஸில் தான், முன்னாடியே சொன்ன மாதிரி சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கினோங்க. இப்போ இது வந்து ஒரு ப்ளூ லிக்விடுங்க. இது அக்வாரியம் கடையில் தான் கொடுத்தாங்க. இது விடுறதுனால வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து சீக்கிரம் சாகாமையும் வாட்டர் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ அடாப்ட் பண்ணிக்கும் போல் இருக்குங்க. அது வந்து ஃபிஷ்ஷஸ் அதுக்கப்புறம் வந்து நிறைய இறக்குறது வந்து கம்மியாயிடுச்சுங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் நம்ம வாட்டர் கலரில் ஆகிடுதுங்க. இப்போ நான் ஒவ்வொரு ஃபிஷ்ஷஸாக வந்து பிடிச்சி விட்டுட்ருக்கேங்க. ரொம்ப நேரம் அவங்களும் பக்கெட்குள்ளே இருக்க முடியலைங்க. நம்ம கேட்ஸ் வேறு அவங்கள வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க. அதனால் எப்படா சீக்கிரம் டேங்க்கை கழுவி ஃபிஷ்ஷஸை வந்து டேங்க்குள்ளே விடணும் அப்படின்னு நினச்சி ஒன்று ஒன்றா விட்டுருக்கோங்க. இந்த பிங்க்கு, இந்த க்ரீனு,
இதெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்குங்க. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. பர்பிள் கலரில் வேறு இருந்ததுங்க ஜோடியாக. அவங்கள இருந்துட்டாங்க. கோல்டு ஃபிஷ் நிறையா இருந்ததுங்க. இந்த பிளாக் எப்போ ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாலும் ஒரு பிளாக் ஃபிஷ் வந்து இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த பிளாக் ஏஞ்சலும் ஒயிட் ஏஞ்சலும் இருக்குங்க. இந்த செட்டு அப்படியே வந்து நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இது ஃபைபர் முன்னாடியே சொன்ன மாதிரிங்க, இது ஃபைபரில் தான் செஞ்சுருக்கேன். அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நகர்த்திக்கிற மாதிரி இருக்குங்க. இவங்க தான் அந்த ஒயிட் ஏஞ்சலும் பிளாக் ஏஞ்சலுங்க. இந்த பிளாக் ஏஞ்சலும் ஒயிட் ஏஞ்சலும் இவங்க நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. இப்போ வந்து நான் இந்த வீடியோ போடுறப்போ 2-3 நாள் கழித்து தான் போடுறேங்க. நான் டேங்க்கெல்லாம் கழுவி போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு மீன் கூட இறக்கலிங்க. இது வந்து இந்த சப்மரீனில் போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு டாய்ங்க. இது வந்து அமேசானில் வாங்கினோங்க. அமேசானில் வாங்கினோங்க. மீஷோலேயும் இது வந்து நிறையா இருக்குங்க. மீஷோ அமேசான் ரெண்டுலேயுமே அக்வாரியம் டெக்கரேஷன் இதுன்னு ஐட்டம்ஸ்னு போட்டால் நிறைய இது மாதிரி இருக்குங்க. இது வந்து அவங்க ஒரு பலூன் மாதிரி இருக்குங்க. அது கூட வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அதை போட்டு கட்டி நம்ம விட்டுட்டோம்னா அந்த பலூன் மேலே மிதக்கிறதுக்கும் இவங்களும் நல்லா ஃப்ளோட்டிங்லேயே இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த வாட்டரோட ஃபோர்ஸுக்கு இந்த மீன் போய் அவங்கள இடிக்கிறதுக்கும் அது வந்து அப்படியே ஃப்ளோட்டிங்லேயே இருக்க மாதிரி இருக்குங்க. அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குன்னு இதெல்லாம் பசங்க தான் ஆர்டர் பண்ணி போடுவாங்க. இந்த வாஷ் பண்ணி கொடுக்குறது தான் என் வேலைங்க. மற்றதெல்லாம் செட் பண்ணுறது எங்கள் பொண்ணு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.